வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம நல்லா இருக்கோம். ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமா. ஆமா. இன்னைக்கு பார்க்க போறோம் வந்து ஒரு அப்பாவோட போட்டாங்க. என்னது நான் லேப்டாப் டேபிள். இன்னைக்கு அது ஓபன் பண்ண போறோம். ஆமா. ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி ஓகே, நான் பேசட்டுமா மேடம்? ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம அன்பாக்ஸ் வீடியோலாம் பண்ணி. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும். ஸோ அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். டியூ டு ஷூட் பிஸி பிஸ்னஸ் டெய்லி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தால எங்களால் வந்து அந்த வீடியோலாம் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ரீசெண்டாக வந்து எங்கள் எடிட்டரும் சரி நானும் சரி உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு டேபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் உட்காந்து ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு லேப்டாப் டேபிள் மாதிரி ஒன்று வாங்கிட்டோம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ எங்கள் எடிட்டர் வந்து சொன்னாப்புல எங்களுக்கு வந்து லேப்டாப் டேபிள் மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கம்ஃபர்ட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், லேப்டாப் டேபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டோம். ஸோ அது நேற்று டெலிவரி ஆச்சு. ஸோ இன்றைக்கே அதை அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறந்துட்டேன், நிறைய ஆர்டர் போட்டேன்டா அதனால் மறந்துட்டேன். ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்ன ப்ரைஸுக்கு நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, கம் நவ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இப்போது. ரெடியா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து HF ஹார்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது. ஸோ அதில் வந்து எவ்வளோ ஆஃபர் வந்து 999 இருந்தது வந்து 50% ஆஃப் ஏதோ போட்டு 38 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. ஸோ அதில் போய்ட்டு உடனே ஆஃபரை வந்து கிளிக் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். மல்டிபர்போஸ் டேபிள், ஃபோல்டபுள் டேபிள். இது வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸி டு கேரி. அப்புறம் இடம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் வி வாட். அப்பா இல்ல வந்து தனியா வச்சுக்கலாம். எஸ்மா, கரெக்ட், யூ ஆர் ரைட். இப்போ திஸ் இஸ் தி டேபிள். குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கு? ஓகே அப்பா என்னது பாருங்க. இருங்க அதான் செக் பண்ண பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு மைக்கா ஃபினிஷ், மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வித் வாட்டர் வந்து கப் வந்து வச்சு தேவையான குடிக்கிறதுக்காக வாட்டர் கப் வச்சுருக்காங்க. ஸோ ஆமா, انا பேக் சைடு வந்து இருடா சொல்லுங்க. அப்பா ஒரே விஷயம் தான், நம்ம லேப்டாப்ல தண்ணி போட கூடாது. தண்ணி போட்டனா அவ்வளவுதான், லேப்டாப்ல வர்க்ல போய்டும். ஆமா, லேப்டாப்ல வந்து தண்ணி படக்கூடாது, தண்ணி படுச்சுனா இதாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது ஃபோல்டபுள் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நான் இது லேப்டாப் வச்சு காமிச்சிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்ல. ஸோ இப்போ நம்ம கம்ஃபர்ட்டாக கீழே உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி உட்காந்துக்கலாம், இப்படி உட்காந்துக்கலாம், அட இப்படி உட்காந்துக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்தில் இப்படி வச்சு எழுதிக்கலாம். நீங்களும் இப்போ வந்து ஆமாம் புக்ஸ்லாம் கூட நீ வச்சு எழுதிக்கலாம். அவர் கிளம்பி போயிட்ட பிறகு, நம்ம எடிட்டர் கிளம்பி போயிட்ட பிறகு நீ அந்த டைமில் உட்காந்து வந்து புக்ஸை வச்சு கலர்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இது இந்த டேபிள் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். இல்லைங்க, 438க்கு வந்து வர்த்தபிளான ஒரு டேபிள் தான் இது. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன். யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட். ஆமாம் சரி ஓகே. ஸோ கம்மி தண்ணி என்ன பண்ணார், புக்ல போடக்கூடாது, லேப்டாப்ல போடக்கூடாது. புக்குக்காக வந்து இந்த ஒரு தெர்மோக்கோல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இட் வாண்ட் டு ஷேக். இப்போ ஒரு நிமிஷம் நான் ஒரு புக் எடுக்கிறேன், அதை எழுதிக்கலாம். வேணாம் உட்காரு நீங்கள் வாங்க உட்காரு, அது அப்புறமா நீங்கள் இது பண்ணுங்க. ஸோ வந்து ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில் கூட சொல்லலாம்.
ஸோ யூ கேன் கீப். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதால இது உட்காரலாம். ஸோ சின்னதாக வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இதுதான் சின்னது லேப்டாப் கூட ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்கும் போது மூடணும், ஏன்னா அது தண்ணிலாம் கீழே ஊற்றிடும். ஆமாம், இங்கே வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்லாம் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஹார்ட் டிஸ்க் இங்கே வச்சுக்கலாம். ஸோ மவுஸ் இங்கே வச்சுட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இங்கே தண்ணி, இங்கே மவுஸ் படக்கூடாது. ஆமாம், எதுலேயுமே தண்ணி வந்து படக்கூடாது. அது வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. கரெக்டாக? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லணும்? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.